காதல் என்பது வலியோ சாபமோ? பாகம் 1. கோவை ரயில்வே ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின்ல இருந்து இறங்கினா வேதிகா. காலையில 8 மணி இருக்கும். அப்பவே நல்ல வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இங்க வந்து அப்படின்னு நினைச்சபடி கையில ஒரு சின்ன ஹேண்ட்பேக்குடன் இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்தா. அவ இறங்கியதை பார்த்த ஒரு போர்ட்டர் அவ பக்கத்துல வந்து பெட்டி படுக்கை இருக்கா அப்படின்னு அவளை சுத்தி சோதனை போட்டான். ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் அவளை விட்டு விலகி அடுத்த நபர் பக்கத்துல போயிட்டு போனான். மெல்ல ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினவ ஆட்டோ இருக்கும் இடத்துக்கு போய் அவ செல்லும் இடத்தின் பெயரை சொல்லி எவ்வளவு ஆகும்னு கேட்டா. ஆட்டோ டிரைவர் சொன்ன தொகையில அவளுக்கு மயக்கமே வந்துருச்சு. அவ வந்த ட்ரெயின்ல கூட அவ அவ்வளவு கொடுக்கல. பேசாம பஸ்ல போயிடலாமா அப்படின்னு யோசிச்ச ஒரு வினாடி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஏன்னா வந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப இன்னைக்கு இரவே ஊருக்கு போனோம். அத்தை சொல்லிதான் விட்டாங்க, சீக்கிரமா வந்துரு வேதிக்கான்னு. ஆதவ என்னால தனியா சமாளிக்கவே முடியாதுன்னு பல தடவை சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்ப இருக்கும் சூழ்நிலையில அவ்வளவு பணத்தை வீணாக்க முடியாதான். ஆனா இப்ப வேற வழியே இல்லையே அப்படின்னு நினைச்சபடி போலானா என்று கூறி ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தா. அவ சொன்ன இடத்திற்கு 15 நிமிஷத்திலேயே கொண்டு வந்து விட்டுட்டாரு ஆட்டோ டிரைவர். அவர் கேட்ட பணத்தை கொடுக்கும்போது சின்ன வலி மனசுல வந்துச்சு. அது அவளுடைய 2 நாள் சம்பளம். ஆட்டோவை விட்டு இறங்கி அந்த பெரிய கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சா. அது கோவையிலேயே பெரிய புகழ்பெற்ற ஒரு பினான்ஸ் கம்பெனி. உள்ள நுழைஞ்சவளை கேட்ல இருக்க வாட்ச்மேன் மேலும் கீழும் பார்த்துட்டு யார பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு. நான் மாதவ். இல்ல உங்க கம்பெனி முதலாளி, அவரை பார்க்கணும் அப்படின்னு திக்கி திக்கி சொன்னா வேதிகா. அவர் இன்னும் வரல, நீங்க நேரா போய் வலது பக்கம் திரும்புங்க, அங்க அலுவலகம் இருக்கும், அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினான். சரி அப்படின்னு சொல்லி நடந்தவளுக்கு அப்பவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. யார இனி பார்க்கவே முடியாது, பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாலும் அவனை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம அவன்கிட்டயே யாசகம் கேட்டு வந்திருக்கும். அவளுக்கு அதை நினைச்சாதான் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. கழுத்து பக்கம் வேர்வை வடியறத உணர்ந்தவ அதை தொடச்சு விட்டா. அப்போ அவ கழுத்துல இருந்த மஞ்சள் கயிறு அவ கையில இடறிச்சு. இதற்கு சொந்தமானவனதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்ச அந்த எண்ணத்துல அவளுக்கு எதையும் வெளியே வந்துடும் போல இருந்துச்சு. உள்ள ரிசப்ஷனுக்கு போனவன் உள்ள இருந்த பொண்ணு கிட்ட விவரத்தை சொன்னான். நீங்க யாரு அப்படின்னு கேட்ட அந்த பொண்ணு கிட்ட பதிலே தராம மௌனமா இருக்கவும் அவளை மேலும் கீழும் பார்த்தா அந்த ரிசப்ஷன் பொண்ணு. சாதாரண காட்டன் புடவையில முகத்துல கொஞ்சம் கூட துளி மேக்கப் இல்லாம நெத்தியில சின்ன போட்டு, கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறு, கைகள்ல 2 கண்ணாடி வளையல், காதுல ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு கவரிங் கம்மல். ரொம்பவுமே எளிமையான தோற்றத்துல இருந்தாலுமே அப்சர்ஸ் மாதிரி ரொம்ப அழகா இருந்தா வேதிகா. சரிங்க மேடம், சார் வந்தா சொல்றேன், நீங்க அங்க உட்காருங்க அப்படின்னு அங்க சுற்றி போடப்பட்டிருந்த மோடாவை காட்டினா அந்த ரிசப்ஷன் பொண்ணு. அங்க போய் உட்கார்ந்தவ தன் கைகடிகாரத்துல மணி பார்த்தா. அது 8:30. அவன் 9 மணிக்கு டான்னு அலுவலகம் வந்துடுவான். அவனுடன் இருந்த நாட்கள்ல அவனை பத்தி கணிச்சிருந்தது இந்த ஒண்ணு மட்டும்தான். அவனுக்கு நேரம் தவறாமங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. இன்னும் அரை மணி நேரம் தான், அவனை பார்த்தா என்னென்ன பேசணும் அப்படின்னு மனசுல ஒத்திகை பார்த்துக்கிட்டா. அவளை பார்த்ததும் அவனுக்கு என்ன தோணும்? பெரிய இவ மாதிரி அன்னைக்கு போனாலே இப்போ இப்படி வந்து நிக்கிறாளேன்னு தோணுமா? ஏன் வந்தன்னு கேட்பானோ அப்படின்னு 1000 கேள்விகள் அவன் நினைவுல வந்து போச்சு. அப்படியே எழுந்து ஓடி போயிடணும் போல இருந்த அவளுடைய கால்களை அடக்கிட்டா. ஆதவ்னு மனசு உரு போட்டுச்சு. கடவுளை வேண்டபடி அவ கண்ணை மூடி உட்கார்ந்தப்போ அவளுடைய கதாநாயகனை அங்க வந்து அவ உட்கார்ந்து இருந்ததை பார்த்து திடுக்கிட்டு போய் 2 நிமிஷம் அவளை நின்னு பார்த்தத அவ கவனிக்கவே இல்லை. அவளை கடந்து அவனுடைய இடத்திற்கு போய் உட்கார்ந்தவனுக்குள்ள
மூளை எதுவுமே வேலை செய்யல. அமைதியா அந்த நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துருந்தவன் இன்டர்காம எடுத்து ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டான். போன் சத்தத்துல கண் விழிச்ச வேதிகா ரிசப்ஷன் பொண்ணை குறிப்பா பார்க்கவும் அவ போனை எடுத்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா. வேதிகாவை பார்த்து, சார் அப்பவே வந்துட்டாரு மேடம், நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு உங்களை உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அறைக்கு போனான். வந்துட்டானா? எப்ப வந்தான்? அவளை பார்த்திருப்பானோ? ஆனா நான் என்ன இப்படி கவனிக்காம இருந்திருக்கேனே அப்படின்னு தன்னையே நொந்துகிட்டா வேதிகா. உள்ள வந்த ரிசப்ஷன் பொண்ணுகிட்ட, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு சோஃபா, நான் சொல்ற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னான் ஸ்ட்ரிக்டா. ஆனா சார், வெளியில ஒரு பொண்ணு அப்படின்னு இழுத்தவளை பார்த்து, பார்த்தேன், அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு ஃபைல்ல மூழ்கினான். இனி பேச ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்றத உணர்ந்த அந்த பொண்ணு வெளியில அமைதியா வந்துட்டா. வெளில வந்தவளை பார்த்து ஆர்வமா எழுந்து நின்னா வேதிகா. அவகிட்ட நடந்ததை சொல்ல விரும்பாம, வெயிட் பண்ணுங்க மேடம், சார் இப்போ கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையில இறங்கினா அந்த ரிசப்ஷனிஸ்ட். அதை கேட்டு சரி அப்படின்னு தலையாட்டிட்டு அமைதியா உட்கார்ந்தா வேதிகா. நேரம் போயிட்டே இருந்ததை தவிர அவன் அவளை கூப்பிடவே இல்லை. ஆபீஸ்ல இருக்கவங்க போறவங்க வரவங்க எல்லாம் அவளை வினோதமா பார்த்துட்டு தான் போனாங்க வந்தாங்க. நேரத்தை பார்த்தா மணி 12 ஆயிடுச்சு. லைட்டா பசிக்கிறது மாதிரி இருந்தது. நேத்து நைட்டு சாப்பிட்டது. காலையில இங்க வர்ற பதட்டத்துல ஒரு காஃபி டீ கூட சாப்பிடல அப்படின்னு உணர்ந்தவன் எழுந்து போய் தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிட்டு வந்து பழைய இடத்துலயே உட்கார்ந்தா. அவளை பார்க்க பாவமா இருந்ததோ என்னவோ அந்த ரிசப்ஷன் பொண்ணுக்கு. எழுந்து போய் மீண்டும் அவனோட அறையை தட்டினா. உள்ள போனான். என்ன சோஃபா, என்னாச்சு அப்படின்னு கேட்டவன் கிட்ட, இல்ல சார், அந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க அப்படின்னு நினைவுபடுத்தினான். ஐநோ, உங்க வேலையை போய் பாருங்க, நான் எப்ப பார்க்கணும்னு சொல்றேனோ அப்ப அனுப்புங்க அப்படின்னு கடுப்போட சொன்னான். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தா. அலுவலகமே மத்தியான உணவிற்கு கேண்டீனுக்கு போச்சு. ஆனா அவ எழுந்து போகவே இல்லை. அதை கண்ட அந்த சோஃபா பொண்ணுக்கு என்னவோ போல ஆயிடுச்சு. எழுந்து போய் அவ பக்கத்துல போய் நின்னா. வாங்க மேடம், நாம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டா. இல்ல மேடம், எனக்கு பசிக்கல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அமைதியா மறுத்துட்டா வேதிகா. எவ்வளவு கூப்பிட்டும் வேதிகா வராதனால அவளை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம கேண்டீனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு காஃபி மட்டும் வரவழைச்சு அவளுக்கு கொடுத்துட்டு அவ சாப்பிட்றதுக்கு போனா அந்த பொண்ணு. அதையெல்லாம் அவனோட அரை கண்ணாடியில கதவின் மூலமா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவ கழுத்துல ஆசையா தாலி கட்டின கணவன் மாதவன். அவளையே பார்த்துட்டு இருந்த மாதவன் ஒரு பெருமூச்சோட வந்து தன்னோட இருக்கையில உட்கார்ந்தான். திடீர்னு அவன் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்க, கம்மின் அப்படின்னு வந்தவன் ஆபீஸ் பாய். சார், லஞ்சு நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நினைவுபடுத்தினான். என்றவன் வெளியில ஒரு ஜீவன் இன்னும் சாப்பிடாம இருக்கிறது உணர்த்த, எனக்கு பசிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொன்னான் ஒரே வார்த்தையில. அவன் தயங்கி அங்கே நிற்கவும் ஏறிட்டு அவனை பார்த்த அந்த பார்வையோட தாக்கம் தாங்க முடியாம ஒன்னும் பேசாம வெளில போயிட்டான் அந்த ஆபீஸ் பாய். லஞ்ச் முடிஞ்சு அலுவலக ஆட்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் வேதிகா கவனிச்சா இருந்தா. அவளுக்கு பின்னாடி வந்த அத்தனை ஆட்களும் மாதவனை பார்த்துக்கிட்டு இவளையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க. அவளுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. இருந்தாலும் அவளை நம்பி இருக்கும் அந்த சின்ன உயிருக்காக பொறுத்துக்கிட்டா வேதிகா. ரொம்ப நேரம் காத்திருந்தோம். அவன் அவளை கூப்பிடவே இல்லை. சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. அலுவலகத்துல எல்லாருமே கிளம்பவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இதையெல்லாம் கவனிச்ச சோஃபா, இனியும் இதை அவளால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சவன் நேரா மாதவனோட அறைக்கு போனான். சார், அந்த பொண்ணு காலையில வந்துச்சு, நீங்க இன்னும் அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படின்னு குரல்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னான் அந்த பொண்ணு. ஒரு வினாடி யோசிச்சவன், சரி சரி உள்ள அனுப்பு என்றான். அவன் சொன்னதும் தான் தாமதம். உடனே ஓடி போய், மேடம், சார் கூப்பிடுறாரு, போங்க போங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னான். என்று பதிலளித்து மெல்ல எழுந்து போனான்.
கால்கள் பின்ன நெஞ்சு படபடக்க எழுந்து அவனோட அறைக்கு போனா வேதிகா. உள்ள வந்தவளை மேலும் கீழும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவ ஏற்கனவே காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிடாம பலவீனமா இருந்தா. அவன் பார்த்த பார்வையில இன்னும் பலவீனமா உணர்ந்தவ எங்க தான் விழுந்துருவோமோ அப்படின்னு பயத்தோடய விழிச்சுக்கிட்டு நின்னா. அவளை 2 நிமிஷம் ஆராய்ந்தவன் அவ ரொம்பவுமே மாறி இருந்ததை கண்டு மனம் வருந்தினான். அவன் ஆசையா கட்டின தாலி செயினை காணல. அதுக்கு பதிலா அங்க ஒரு மஞ்சக்கயிறு மட்டும்தான் இருந்துச்சு. அவன் போட்ட நகைகள் எதுவுமே இல்லாம மொட்டையா அவ நின்னதை அவனால தாங்கிக்கவே முடியல. ஆனா அத அவன் வெளியே காட்டிக்கவே இல்லை. திடீர்னு அவனுடைய குரல் கேட்டுச்சு. என்னை வேண்டான்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னை தேடி வர காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கூர்மையோட கேட்டான் மாதவன். அவன் கேட்ட கேள்வியில நக்கல் இருந்துச்சோ அப்படின்னு யோசிச்சா வேதிகா. அதையெல்லாம் ஒதுக்கிட்டு எனக்கு ஒரு 5 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு மொட்டையா கேட்டார். என்னது 5 லட்சமா? எதுக்கு அவ்வளவு பணம் அப்படின்னு அவளை கூர்மையோட பார்த்து கேட்டான் மாதவன். அவ பதிலே சொல்லாம உதட்ட அழுந்தமா கடிச்சிட்டு அப்படியே நிக்கவும் அதை பார்த்து எரிச்சல் அடைஞ்சவன், இதோ பார் வேதிகா, இது ஆபீஸ். வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் இப்படி எடுத்து கொடுக்க முடியாது. அதுவும் நீ கேட்ட தொகை ரொம்ப பெருசு. உங்ககிட்டயும் அவ்வளவு பணம் இல்லவே இல்லையா அப்படின்னு கண்கள்ல உயிரை தேக்கி வச்சுக்கிட்டு அவ கேட்கவும், அட முட்டாளே, நம்ம சொத்தோட மதிப்பு தெரியுமா உனக்கு அப்படின்னு மனசுல அவளை திட்டினவன், இல்ல வேதிகா, பணம் கொடுக்கறது இங்க பிரச்சனை இல்லை. இது ஆபீஸ். இங்க இருக்கிறது நமக்கு சொந்தம் இல்லாத பணம். நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலையில இங்க வா, நான் வீட்டுல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு தயங்கி நிக்கவும், சரி, உனக்கு உடனே பணம் வேணும்னா நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வா, நான் உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான் மாதவன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம் என்று மறுத்தவ, அங்க அவனுடைய மனைவி இருப்பாளே, அவ கண்ணு முன்னாடி இவன் கிட்ட கை நீட்டி பணம் எப்படி வாங்குறது? இன்னும் அவமானம் ஜாஸ்தி தான் ஆகும். நான் நாளைக்கு காலையில இங்கேயே வந்து பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வேதிகா. சரி சரி என்று ஒப்புக்கொண்டவன், உன்னை எங்கேயாவது டிராப் பண்ணுமா அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல, நான் போய்க்கிறேன் அப்படின்னு மெல்லமா சொன்னவன் ஓய்ந்து போய் திரும்பி நடக்க ஆரம்பிச்சா. அவ போறதையே மனசுல பெரும் வலியோட பார்த்துக்கிட்டே இருந்தான் மாதவன். ஆபீஸ்ல இருந்து வெளில வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவ அவ அத்தைக்கு போன் பண்ணி விவரத்தை சொன்னான். சரி சரி, என்ன ஆனாலும் பணத்தை வாங்கிட்டே வா வேதிகா, ஏன்னா என்னாலும் அவ்வளவு பணம் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு நாள் தானே, ஆதவ நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சா. அவ தந்தையோட ஒண்ணு விட்ட தங்கை தான் அத்தை காமாட்சி. அவளை சொல்லி குத்தமில்ல. கணவர் இறந்தப்பவும் கணவர் அவளுக்காக தென்காசியில அவர் வாங்கி தந்த வீட்டுல வசிச்சுட்டு வரா. மேல சின்ன போர்ஷனை வாடகைக்கு விட்டு அதுல வர வருமானத்தை எடுத்துக்கிட்டும் பேங்க்ல இருக்கிற தொகைக்கு வட்டி வாங்கிட்டும் அவ மீதி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரா. மாதவனை பிரிஞ்சு வந்தப்போ போக்கிடமே இல்லாம தவிச்ச வேலையில இவன் நினைவு வந்துச்சு. தான் வரதா சொன்னப்போ மாசம் இவ்வளவு பணம் கொடுத்துடணும் அப்படிங்கிற நிபந்தனையோட அவளை ஏத்துக்கிட்டா. அவ அழுதாலும் மன கஷ்டத்துல இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டா அத்தை. வேதிகாவுக்கு அப்போது அதுதான் தேவைப்பட்டுச்சு. அவ ஆறுதலா கூப்பிட்டிருந்தா அவளால அந்த வலிய கடந்திருக்கவே முடியாது அப்படின்னு பெருமூச்சு விட்டவ, இனி எங்கே போறது? இன்னைக்கு இரவு பொழுத தாண்ட வேண்டுமே. ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க அவகிட்ட தைரியமும் இல்லை, கையில பணமும் இல்லை அப்படின்னு யோசிச்சவ ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நினைவு வந்துச்சு. ஆமா ஆமா, அதுதான் சரி அப்படின்னு நினைச்சவ நேரா பஸ் பிடிச்சு அங்க ரயில்வே ஸ்டேஷன் போனா. நைட்டு ஃபுல்லா ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்திலேயே தங்கினான். விடிஞ்சதும் அங்குள்ள பொது குளியலறைக்கு போய் குளிச்சுட்டு உடைய மாத்திட்டு சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு 6 மணி அளவுலே கிளம்பிட்டா. இன்னொரு தடவை ஆட்டோல போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சவ பஸ் பிடிச்சு நேரா அவனோட ஆபீஸ்க்கே போயிட்டா. 7 மணிக்கே அலுவலகத்தை அடைஞ்சவன் அவன் 9 மணிக்கு தான் ஆபீஸ் வருவான். அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னவன் சுத்தியும் முத்தியும் பார்த்தா. எதிர்ப்புறமா ஒரு பார்க் தெரியவும்
அங்க போலாம் அப்படின்னு நினைச்சு அங்கேயே போய் உட்கார்ந்தா. அங்க வாக்கிங் போற மக்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தவளுக்கு ஏதோ வயிறு சுண்டி இழுக்கவும் தான் தோணுச்சு. அவ நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலங்கிறது மனசுல வலி பசிய மறக்க வச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு பெருமூச்சு விட்டவன் பக்கத்துல டீ வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு வயசான மனிதரை அணுகினான். அவர்கிட்ட ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு வந்து பழைய இடத்துலயே உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு மணி 9 ஆனதும் மறுக்க துடிச்ச கால்களை வலுக்கட்டாயமா அவனோட ஆபீஸ் கட்டிடத்துக்கு திருப்பினான். உள்ள போனதும் நேத்து மாதிரி அவளை அவன் காக்க வைக்காம உடனே கூப்பிட்டான். உள்ள வந்தவளை மேலும் கீழும் பார்த்தவன் உட்காரு அப்படின்னு சொன்னான். நேத்து உட்கார கூட சொல்லாதவன் இன்னைக்கு உட்கார சொல்றான். உதட்டுல ஒரு சின்ன புன்னகையோட இல்ல வேண்டாம். பணம் அப்படின்னு இழுத்தவகிட்ட ஒரு பெரிய கவர் நீட்டப்பட்டுச்சு. இதுல 6 லட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னவகிட்ட எதுக்கு? எனக்கு 5 லட்சம் போதும் அப்படின்னு சொன்னான். இல்ல இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையோட முடிச்சுக்கிட்டான். அதிகமா 1 லட்சம் கிடைச்சிருக்கே, அதை வச்சு ஆதவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாமே அப்படின்னு நினைச்சவன் மேற்கொண்டு எதுவுமே பேசாம பணத்தை வாங்கிட்டு கண்கள்ல திரண்ட கண்ணீரோட நன்றி சொல்லிட்டு திரும்பி நடந்தான். கதவு பக்கத்துல போனவள ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு குரல் தடுத்துச்சு. என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தவகிட்ட இப்ப கூட இந்த பணம் எதுக்காக வாங்கினேன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு ஏக்கம் திறந்த குரல்ல கேட்டான் மாதவன். அந்த குரல்ல இலகினவன் சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சவன் உடனே இல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தான். உண்மையை சொன்னா ஆதவுக்காக இவன் எதையுமே செய்வான் தான். ஆனா அதுக்கப்புறம் ஆதவன் அவன் எடுத்துட்டு போயிட்டா அவளால ஆதவ பிரிஞ்சு உயிர் வாழ முடியுமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தலையாட்டி மறுத்துவ. இல்ல 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 அப்படின்னு தக்கி தக்கி சொன்னான். சரி சரி போ அப்படின்னு பதில் சொன்னவன் அவன் முன்னாடி இருக்கிற ஃபைல்ல தன்னோட வேலையை கவனிச்சான். அவ்வளவுதான், இனி அவனை பார்க்கவே போறதில்ல அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடி அவனை பார்வையால விழுங்கிக்கிட்டா வேதிகா. அவன்கிட்ட ஆதவோட ஜாடை நல்லா இருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதே அழுத்தமான உதடுகள், ஏறி இறங்கிய நெற்றி, கலையான முகம், மாநிறம், ஆனா கம்பீரமான தோற்றம் அப்படின்னு மனசுல அவனுடைய தோற்றத்தை பதிய வச்சா. வந்தப்போ பணம் கிடைக்குமா அப்படிங்கிற டென்ஷன்ல அவனை சரியா கவனிக்க கூட இல்லை. அப்போ பார்த்த தோற்றத்திற்கும் இப்போ பார்க்க தோற்றத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அனுபவ முதிர்ச்சி இப்போ அவன்கிட்ட நல்லா தெரிஞ்சது. மாதவனுக்கு ஏதோ திடீர்னு ஒருத்தவும் தலை நிமிர்ந்து பார்த்தான். அவளுடைய ஆசை மனைவி அவனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சவன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒற்றை பருவத்தை தூக்கி கேட்கவும் அவசர அவசரமா தலையை ஆட்டிட்டு அறையை விட்டு வெளியே போனா வேதிகா. வந்தவ அவ தலையிலேயே அவ அடிச்சுக்கிட்டா. இப்படியா பட்டிக்காட்டன் மிட்டாய பாக்குறது மாதிரி தன்னைத்தானே பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஊருக்கு கிளம்பி போற மனசை தயார்படுத்தினா வேதிகா. இனி அங்க வேலை அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு ரயில ஏறி உட்கார்ந்தான். அப்போ அவருடைய நினைவுகள் 5 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. சின்ன வயசுலயே தாய் தந்தைய கார் விபத்துல பறிகொடுத்த வேதிகா மதுரையில பாட்டி தாத்தா வீட்டுல செல்ல குழந்தையா வளர்ந்தா. அவளை ரொம்ப அன்போட வளர்த்து வந்தாங்க பெரியவங்க. மாதவனை கல்யாணம் பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ பாட்டி வைதேகி படுக்கையில விழுந்தா. மருத்துவ செலவுக்கு மாதவன் பினான்ஸ் கம்பெனில தனது சொத்துக்களை அத்தனையுமே அடமான வச்சிருந்தாரு தாத்தா பெரியவர் சிதம்பரம். என்ன செலவு செஞ்சும் பாட்டிய காப்பாத்தவே முடியல. அவர் இறந்த போது அங்க எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சவன் மாதவன் தான். பாட்டி இறந்து 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்து தன்னை பெண் கேட்டு போனான் மாதவன். வேதிகாவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஏதோ கடனுக்காக தன்னை விற்ற பொருளா தோணுச்சு அவளுக்கு. தாத்தா கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்தா. தாத்தா
இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், எனக்கு மாதவனை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு அழாத குரல்ல கெஞ்சினான். ஆனா பெரியவர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பாதி உயிராவே போயிட்டாரு. மனைவி இல்லாத இந்த உலகத்துல அவருக்கு வாழவே பிடிக்கல. ஆனா பேத்திக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்ந்தவர் அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டா போதும் அப்படின்னு நினைச்சாரு. மாதவன் வந்து பொண்ணு கேட்டதும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டாரு. அதனால அவகிட்ட கண்டிப்போட பேச ஆரம்பிச்சாரு வேதிகா. சொன்னா புரிஞ்சுக்கிற பொண்ணாதான் நாங்க உன்னை வளர்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கும் உடம்பு ரொம்ப முடியலமா. நம்ம வீடு முதற்கொண்டு எல்லாமே மாதவன் கிட்ட போயிடுச்சு. மாதவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீடும் இனி உன்கிட்டதான் இருக்கும். அதுவே எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதமா அப்படின்னு கெஞ்சினாரு தாத்தா. அதுக்கு மேல அவர்கிட்ட பேச முடியல அவளால. அமைதியா தலையசைச்சு சம்மதம் சொன்னான். அடுத்த 2 நாட்கள்ல கல்யாணம் நிச்சயமாச்சு. அடுத்த வாரம் கல்யாணம்னு முடிவாச்சு. அவனுடைய பெற்றோர்கள் எதுக்குமே வரல. காரணம் கேட்டதுக்கு அவங்களுக்கு கல்யாணத்துல சம்மதம் இல்லை, ஆனா என் விருப்பத்துக்கு தடை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அவனுடைய சொந்த அக்காவும் அவர்களுடைய மகள் மல்லிகாவும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. மல்லிகாவுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அவங்களுக்கு இந்த திருமணத்துல கொஞ்சம் கூட சம்மதமே இல்லைங்கிறது அவங்களுடைய நடவடிக்கையிலிருந்தே நல்லா தெரிஞ்சுது. ஆனாலும் மாதவனுடைய பிடிவாதம் தான் ஜெயிச்சுது. குறிப்பிட்ட தேதியில கல்யாணம் நல்லபடியா நடந்தது. அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாம அவனுக்கு கழுத்தை நீட்டினா வேதிகா. கனவு மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் மாதவனும் வேதிகாவும் அந்த வீட்டிலே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. அவனுடைய அக்காவும் மகளும் அடுத்த 10 நாட்கள் இங்க தங்க போறதா அவளுக்கு சொல்லியிருந்தாங்க தாத்தா. கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு இரவு அவனுடைய முதலிரவு. அது வரைக்கும் எதுவுமே உணராதவன் இரவு நெருங்க நெருங்க மனசுல பயமும் தயக்கமும் அதிகமாச்சு. அவனை பத்தி அவளுக்கு இதுவரைக்கும் என்ன தெரியும்? அவனை நம்பி அவளுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்காளே அப்படின்னு யோசிக்கும் போது தலையே வலிச்சுது அவளுக்கு. இரவு உணவு முடிஞ்சதும் ஏதோ யோசனையில தோட்டத்து பக்கம் இறங்கி போனான். மிருதுவான இயற்கை காற்று அவளுடைய மென்மையான சருமணத்தை தழுவி போச்சு. அங்கிருக்க கல்பெஞ்சில மாதவனை பத்தியே யோசிச்சுட்டு இருந்து கண்களை மூடி உட்கார்ந்தா. கொஞ்ச நேரத்துல அவ தோள்களை யாரோ அழுத்தி பிடிக்க திடீர்னு கண்ணு விழிச்சா வேதிகா. எதிரில அவளுடைய அருமை கணவன் அழகா புன்னகைச்சபடி நின்று இருந்தான். அந்த சிரிப்பு குறும்புக்கார கண்ணன் மாதிரி இருந்தது அவளுக்கு. இவனுக்கு இப்படி சிரிக்க கூட தெரியுமா? இவனை இப்படி சிரிச்சு பார்த்ததே இல்லையே அப்படின்னு உணர்த்த அவளுக்கு அந்த சிரிப்பை ரசிச்சு பார்த்தா வேதிகா. வெச்ச கண்ணை வாங்காம மாதவனையே விழி விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அதை கண்ட மாதவன் சின்ன புன்னகையோட, என்ன அப்படி பாக்குற, ஒரு 90 மார்க் தேர்வேனா அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில வெக்கப்பட்ட வேதிகா தலை குனிஞ்சு உட்கார்ந்தா. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம், சரி சரி வா, ரொம்ப குளிருது பாரு, நம்ம அறைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை தோலை தொட்டி எழுப்பி விட்டான். அவனுடைய தோலை தொடும்போது உள்ளுக்குள்ள புல்லரிச்சுது வேதிகாவுக்கு. இன்னைக்கு இவன் நம்ம ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு அச்சம் உள்ளுக்குள்ள எழுந்தது. புது பொண்ணுக்கான உண்டான வெக்கம் எதுவுமே அவகிட்ட இல்லை. பயம் மட்டும்தான் அவகிட்ட நிறைய இருந்தது. மெதுவா அழைச்சிட்டு போன மாதவன் அவனோட அறைக்கு கூட்டிட்டு போனான். உள்ள போய் கதவை தாளிட்டு விளக்க அணைச்சான். அவளையும் அணைச்சுக்கிட்டான். ஒரு வார்த்தை கூட பேசல. என்னமோ சொந்த உரிமையை மாதிரி அவளை எடுத்துக்கிட்டான். இரவு முழுவதும் அவனுடைய கைப்பிடியிலே இருந்தா வேதிகா. எதையோ ஒண்ணு தொலைச்சது மாதிரி இருந்தது அவளுக்கு. என்னதான் இரவு புது அனுபவமா இருந்தாலும் மாதவனுடைய தொடுவை அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்த செஞ்சது. ஏதோ தாலியை கட்டிட்டேன், இனி நீ எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவனுடைய நடவடிக்கை. அவளால தடுக்கவும் முடியல. எத்தனையோ கனவுகள் அந்த இரவுல அவளுக்கு அடிபட்டு போச்சு. தனக்குன்னு எவ்வளவோ ஆசைகள். திருமணமானதும் கணவர்கிட்ட இதெல்லாம் பேசணும், அதெல்லாம் கேட்கணும், அவருடைய ஆசைகள் என்னென்னு கேட்கணும், மனசு விட்டு பேசணும், இப்படி எத்தனையோ எண்ணங்கள். அத்தனையுமே
அந்த இருவில அழிஞ்சே போச்சு. அதை எதுவுமே உணராத அவன் அவன் செயல்ல மட்டும் தீவிரமா ஈடுபட்டு இருந்தான். ஏதோ இயந்திரத்தை இயக்குறது மாதிரி இருந்தது. கண்கள்ல கண்ணீர். அவளுக்கு மனசெல்லாம் விட்டு போச்சு. விடியவே விடியாதோ அப்படிங்கிற இரவு விடிஞ்சு போச்சு. விடியற் காலையிலே கண்ணு விழிச்சதும் ஏதோ பாரமா உணர்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தா. பக்கத்துல மாதவன். அவனுடைய கை அவளுடைய இடுப்புல படர்ந்து இருந்துச்சு. அதை மெல்லமா நகர்த்தி விட்டு குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு வெளியில வந்தா. அப்பவுமே மாதவன் எழுந்திருக்கவே இல்லை. வெளில வந்தவ சமையல் அறைக்கு போனா. அங்க மாதவனுடைய அக்கா சாரதா சமையல இறங்கியிருந்தா. வேலைக்காரர்களை வேலை வாங்கிட்டு இருந்தவளுடைய செய்கையை அயர்ந்து பார்த்தா அவளை பார்த்த சாரதா உடனே, வாமா, தாத்தாவுக்கும் தம்பிக்கும் காஃபி எடுத்துட்டு போய் கொடு. ஆனா அவளுடைய பார்வையில ஏதோ ஒண்ணு அவளுக்கு உறுத்துச்சு. அவ மனசுல என்னதான் நினைக்கிறான்னு அவளுக்கு புரியவே இல்லை. உடனே அங்க சாரதாவோட மகள் ஓடி வந்தா. அம்மா அப்படின்னு அழைச்சபடி. அவளுக்கு 18 வயசு குமரியா இருந்தாலும் இதோ சின்ன குழந்தையோட நடவடிக்கை மாதிரி இருந்தது. அவளை எல்லாரும் பேபி பேபின்னு தான் கூப்பிட்டாங்க. என்ன பேபி அப்படின்னு கேட்டா அம்மா சாரதா. இங்க பாருமா, மாமா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நான் போய் எழுப்பட்டுமா அப்படின்னு கேட்டா. உடனே அவ ஓரக்கண்ணால வேதிகாவை பார்த்தா சாரதா. இல்லம்மா, இப்ப நீ போய் எழுப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போ, இப்போ மாமா ரொம்ப டயர்டா இருப்பாரு அப்படின்னு மகளை சொல்லி அனுப்பினான். அந்த பேச்சுல வேதிகா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான். அதை கண்ட சாரதாவுக்கு நல்லா புரிஞ்சுது, இரவு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. தன் மகள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணா அப்படின்னு வயிறு எரிஞ்சுது அவளுக்கு. ஆனா வெளியே காட்டிக் கொள்ளாம காஃபி ட்ரேய அவகிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினான். முதல்ல தாத்தாவோட அறைக்கு போனா வேதிகா. தாத்தாவோட அறை எப்பவுமே சாத்தியே இருக்கும். ஆனா இன்னைக்கு சாத்தாம இருந்துச்சு. தட்டி பார்த்தா திறக்கவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு லேசா கதவு திறந்து பார்த்தா. படுக்கையில இருந்த தாத்தா எப்பவுமே அப்படி இருக்கவே மாட்டாரு. விடியற் காலையிலேயே சின்ன வாக்கிங் போயிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு ஏதோ ஒண்ணு உறுத்து செஞ்சது. என்ன அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா. அவர் கையை தொட்டு பார்த்தா கை ஜில்லுன்னு இருந்தது. தாத்தா தாத்தா என்று அழைத்து பார்த்தா. அவர் எந்திரிக்கவே இல்லை. அவரு என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பயம் உடல் முழுவதும் தொடுத்துக்கிச்சு. உடனே ஓடி போய் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த சாரதா கிட்ட சொன்னா. சாரதா ஓடி வந்து தாத்தாவை எழுப்பி பார்த்தா. தாத்தா எந்திரிக்கவே இல்லை. அப்பொழுது அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, தாத்தா இறந்துட்டாருன்னு. அவளுக்கும் சின்ன வேதனையா தான் இருந்தது. உடனே ஓடி போய் மாதவனை கூப்பிட்டு வந்தா. மாதவனும் பார்த்துட்டு தாத்தா இறந்ததை உறுதி செஞ்சான். எல்லா சொந்தங்களுக்கும் சொல்லப்பட்டுச்சு. காரியங்கள் ரொம்ப வேகமா நடந்துச்சு. எல்லாம் முடிஞ்சது. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் உலகத்துல தனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறது முழுவதுமா உணர்ந்தா வேதிகா. மாதவன் அருகில் இருந்தா கூட அவ போகவே இல்லை. தனியாவே உட்காண்டிருந்தா. மாதவனுக்கு வேதிகாவை பார்த்து ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா சொந்தங்கள் இருக்கும் பட்சத்துல அவளை தொந்தரவு செய்யவும் அவன் விரும்பல. இரவும் தன்னோட அக்கா கிட்டே போய் படுத்துக்கிட்டா வேதிகா. அத அவன் தடுக்கவே இல்லை. தாத்தா இறந்து 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறமும் அவன் கிட்ட அவ போகவே இல்லை. தினமும் தன்னோட அக்கா கிட்டேயே போய் படுத்துக்கிட்டு இருந்தா. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப தனிமையா உணர்ந்தா. உலகத்துல தனக்குன்னு யாரும் இல்லைங்கிறத உணர்ந்தப்போ அவளால தாங்கவே முடியல. கணவன் சொல்லும் அளவிற்கு மாதவன் நடந்து கொள்ளவும் இல்லையே. அவன் தோல்ல சாஞ்சு அழறதுக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படியே 10 நாள் போச்சு. ஒரு நாள் மாதவன் வழக்கம் போல அலுவலகத்திற்கு போனான். அப்போ சமையலறையில தனியா சமைச்சிட்டு இருந்தா வேதிகா. பின்புறம் இருந்து சாரதா அவளை கொஞ்ச நேரம் பார்த்தா. இதுதான் சமயம் அப்படின்னு உணர்ந்த அவ பக்கத்துல வந்தா. குடு வேதிமா, நான் காயெல்லாம் கட் பண்றேன் அப்படின்னு சொன்னான். இல்ல நானே பண்றேன் அப்படின்னு சொன்னவளை வாங்கி அவளை செய்ய விடாம அவளே செஞ்சு முடிச்சா.
அதை பார்த்துக்கிட்டே இருந்த சாரதா, தாத்தா பாரேன், இப்படி தனியா உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. பாவம் நீ, இனிமே நீ தனியா என்ன பண்ண போறியோ அப்படின்னு கேட்டா சாரதா. தனியாவா? அப்போ மாதவன் அப்படின்னு அவ புரியாம பார்க்கவும், எல்லாம் இந்த மாதவனை சொல்லணும். இந்த வீட்டுக்காகத்தான் அவன் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப கடன். அந்த கடனை அடைக்க இந்த வீடு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அவன் உங்க தாத்தா கிட்ட நைஸா பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இல்லைன்னா அவன் என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருப்பான். என் பொண்ணு மேலதான் அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அவனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இப்போ அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சாரதா. இத நம்பவே முடியாம பார்த்தா வேதிகா. உடனே, என்ன நம்ப முடியலையா? உனக்கு தெரியாது, தினமும் அவன் என் பொண்ணு கிட்ட வேணும்னு தான் அவன் கிட்டதான் போய் படுத்துட்டு இருக்கான். இப்பதான் நீ கிடைச்சிட்டல்ல, அதனால அவன் என் பொண்ணு கிட்ட வர்றதே இல்லை அப்படின்னு தவறா பேசினா சாரதா. சிச்சி, அவளால நம்பவே முடியல. உன்னால நம்ப முடியல. நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி என் பொண்ணோட அறையில இருந்து தான் அவன் வெளில வருவான். இந்த 10 நாளும் நீ என் கூட தானே படுத்த. ஆனா மாதவன் யார் கூட படுத்தான் தெரியுமா? என் பொண்ணு கூட தான் படுத்துட்டு இருந்தான். என்னால இந்த கொடுமையெல்லாம் சொல்லவே முடியாது என்றாள் சாரதா. சீச்சி, என்ன அசிங்கம் அப்படின்னு முகத்தை அருவருத்துக்கிட்டா வேதிகா. உன்னால நம்ப முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நைட்டு பாரு, நானே உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா சாரதா. அவளால நம்பவும் முடியல. தன் கணவன் மாதவன் இப்படிப்பட்டவனா? இந்த சொத்துக்காகத்தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சந்தேகப்பட்டுச்சு அவளுடைய மனசு. சாயங்காலம் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான் மாதவன். அவன் கையில 2 பாக்கெட் இருந்துச்சு. என்னன்னு கேட்ட சாரதா கிட்ட பேபியை கூப்பிட்டான். பேபி, இது உனக்கு, இது உன்னோட அத்தைக்கு அப்படின்னு அவகிட்ட 2 கவர்களையும் கொடுத்தான். சாரதாவோட பக்கத்திலே நின்று இருந்த வேதிகா திரு திருன்னு விழிச்சா. அந்த பேக்கெட்குள்ள ஒண்ணு எனக்கா, வேதிகாவுக்கா அப்படின்னு தான்கிட்டே கொடுத்துருக்கலாமே. இத அவன் ஏன் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும்? அது அவளுக்கு புரியவே இல்லை. பேபி 2 பாக்கெட்டுகளையும் பிரிச்சு பார்த்தா. ஒண்ணுல ஃப்ராக் மாதிரி மேக்ஸி இருந்துச்சு, இன்னொன்னுல அழகான சில்க் புடவை இருந்தது. இந்த புடவை யாருக்கு மாமா அப்படின்னு கேட்டா பேபி. இது உன்னோட அத்தைக்கு, இந்த மேக்ஸி உனக்கு தான் அப்படின்னு சொன்னா மாதவன். இல்ல, எனக்கு இந்த சில்க் புடவை தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருந்தா பேபி. நீ சின்ன பொண்ணு இல்லையா, அதனாலதான் உனக்கு மேக்ஸி வாங்கிட்டு வந்தேன். இது அத்தைக்கு கொடுத்துட அப்படின்னு மெதுவா சொன்னா மாதவன். இல்ல மாமா, இல்ல, எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதைத்தான் கட்டிக்க போறேன். வேணும்னா இந்த மேக்ஸி அத்தைக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னா பேபி. அதை பார்த்து சிரிச்சா மாதவன். பக்கத்துல இருந்த சாரதாவோ, ஏன்பா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்டா. நீயும் என்னக்கா இப்படி பேசுற? சின்ன பொண்ணு அவளுக்கு மேக்ஸ் தான் நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே அவனோட அறைக்கு போயிட்டான் மாதவன். சாரதா எவ்வளவு சொல்லியும் மேக்ஸிய அவ எடுத்துக்கவே இல்லை. சாரி தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தா பேபி. வேதிகா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தா, ஒண்ணுமே பேசல. என்ன பேசுறது அப்படின்னு அவளுக்கும் ஒன்றும் புரியல. அத வாங்கறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா. ஏன்னா மேக்ஸி போடுறதெல்லாம் அவளுக்கு பழக்கமே இல்லாத விஷயம். உடனே முடிவெடுத்து, எனக்கு வேண்டாம் பேபி, 2யுமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா வேதிகா. உடனே சாரதா, இல்ல இல்ல இருமா, இந்த புடவைய நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேபி கிட்ட பேச தொடங்கினான். கண்ணா, பேபி இங்க பாரேன், புடவையெல்லாம் வயசானவங்க கட்டுறது. இதெல்லாம் நீ கட்டுனா நல்லாவா இருக்கும்? அப்போ உனக்கு வயசான மாதிரி தெரியும். அதனால இந்த புடவைய அக்காவுக்கு கொடுத்துரு. மேக்ஸி எல்லாம் சின்ன பொண்ணுங்க போடுறது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அதனாலதான் மாமா உனக்கு ஆசையா மேக்ஸி வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சமாதானமா சொன்னான். வேதிகாவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா எனக்கு என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு மனசுல பொறுமினான். எனக்கும் இப்போ 21 வயசுதான். 18க்கும் 21க்கும் 3 வருஷம் தானே வித்தியாசம். அதுக்குள்ள இந்த சாரதா என்னை கிழவி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள திட்டினா. ஆனா வாய் திறந்து ஒண்ணுமே சொல்லல. உடனே பேபி, அப்படியாமா, அப்ப இந்த புடவையெல்லாம் கிழவிய கட்டுறது,
எனக்கு இந்த புடவையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு புடவைய வேதிகாவோட கையில திணிச்சிட்டு ஓடிட்டா பேபி. போகும்போது மறக்காம மேக்ஸையும் எடுத்துட்டு போனான். கொஞ்ச நேரத்துல மாதவன் உடைய மாத்திட்டு ஹாலுக்கு வந்தான். வந்தவன் வேதிகா பழைய புடவையிலே இருக்கிறத பார்த்து, என்ன, நான் எடுத்துட்டு வந்த புடவைய நீ இன்னும் கட்டலையா? போய் கட்டிட்டு வா, நாம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். பதில் ஒண்ணுமே சொல்லாம உள்ள போனவ மாதவன் எடுத்துட்டு வந்த புடவைய கட்டிட்டு வந்து வெளியே வந்தா. வேதிகாவை பார்த்து மாதவன் மட்டும் இல்ல, சாரதாவும் வாயை பழந்தா. அவ்வளவு அழகா இருந்தா வேதிகா, கோயில் சிலை மாதிரி. அவளை கூட்டிட்டு சினிமாவுக்கு போக ரெடியானா மாதவன். பக்கத்திலே இருந்த பேபி நானும் வருவேன்னு பிடிவாதமா துத்திக்கிட்டா. வேற வழியே இல்லாம பேபியும் கூட்டிட்டு போனான் மாதவன். மாலை பொழுதுல நல்ல ஒரு காதல் படம் அது. ஆனா பேபி மாதவனுக்கும் வேதிகாவுக்கும் இடையில உட்கார்ந்துட்டதுனால மாதவனால வேதிகாவோட பேசவும் முடியல. விதிய நொந்துகிட்டே மாதவன் சினிமாவை பார்த்தான். சினிமா முடிஞ்சதும் 2 பேரையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தவன் சாப்பிட்டு முடிச்சோன்னு அறைக்கு போனான். அறைக்கு போகும்போது வேதிகாவை பார்த்து, இன்னைக்கு நீ என்னோட அறையில படுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். இல்ல, எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, நான் அக்கா கிட்டே படுத்துக்கிறேன் அப்படின்னு மெதுவா சொன்னான். அவன் கோவத்துல பல்ல கடிச்சிட்டு ஒரு முறை மறைச்சுக்கிட்டே உள்ள போனான் மாதவன். வேதிகா அவனோட அக்கா அறையிலேயே போய் தூங்கிட்டா. இரவு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் மெல்லம்மா சாரதா வேதிகாவை எழுப்பினான். இங்க வா, நான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்லைல்ல, இங்க வா, உன் புருஷன் எங்கிருந்து வரான்னு பாரு அப்படின்னு அழைச்சுக்கிட்டு ஹால்ல ஒரு மூலையில நின்னு பேபியோட அறைக்கு முன்னாடி வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். அப்போ பேபியோட அறையில இருந்து மாதவன் வெளில வந்தான். வந்தவன் வெளியே நின்று தலையை கோதிக்கிட்டான். தலையை கோதிட்டு ஒரு நிமிஷம் நின்று அவனுடைய உடைகளெல்லாம் சரி செஞ்சுட்டு தன்னோட அறைக்கு வேகமா போனான். அதை பார்த்தவ அரண்டே போயிட்டா. ஐயோ, தன் கணவன் இப்படிப்பட்டவனா அப்படின்னு மனசு புழுவா துடிச்சுது. பக்கத்துல இருந்த சாரதாவும், நான் சொன்னேன்ல, நீதான் நம்பவே இல்லை, இப்ப பாத்தியா, உன் கண்ணாலே நீ பார்த்தல்ல அப்படின்னு அவ கேட்கவும் வேதிகா ஒண்ணுமே பேசல. அவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. உலகத்துல தனக்குன்னு யாருமே இல்லையா அப்படிங்கிற வேதனையில குலுங்கி போனான். ஒரு சின்ன பொண்ணு, அவகிட்ட அவனுடைய ஆசை இருந்தா அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே, தன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த சொத்துக்காகவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுக்கையில விழுந்தவ ஒரு மூச்சு அழுதா. தன்னோட வாழ்க்கையை பாலாயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு அவளை மேலும் மேலும் அழ வச்சது. போதும், இங்க இனி இருக்கவே கூடாது, அவன் தொடுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது, நாம எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு மனசுல முதல் தடவையா நினைச்சா. ஆனா எங்க போறது, தனக்கு தான் போக்கிடமே இல்லையே, ஒண்ணுமே புரியலையே. ஆனா என்ன ஆனாலும் இங்க இருக்கவே கூடாதுன்னு மட்டும் முடிவு பண்ணா. நல்லா யோசிச்சா வேதிகா. எங்க போறது, என்ன பண்றது, ஒண்ணுமே தெரியல. அனாத மாதிரி இருக்கிற மாதிரி அவளால தாங்கிக்கவும் முடியல. இறந்து போன தாத்தாவை நினைச்சு ஒரு மூச்சு அழுதா. அழுது முடிச்சிட்டு எழுந்து உட்கார்ந்து யோசிச்சா. அழுகை அவளை இன்னும் பலவீனமாக்கும் அப்படின்னு உணர்ந்தவ எழுந்து போய் முகம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்து யோசிச்சா. அப்பதான் அவளுக்கு ஒண்ணு விட்ட அத்தையோட நினைவு வந்துச்சு. தான் காதலிச்சவரையே பிடிவாதமா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை எதிர்த்து வாழ்ந்து காட்டியவர். இன்னைக்கு வரைக்கும் அவர் யார் வீட்டுக்கும் போனதே இல்லை. அவர் நினைவு வந்தோன்ன மனம் சற்று தெளிவாச்சு. ஆனா அவருடைய அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சவ அவருடைய தாத்தாவோட டைரி நினைவு வந்துச்சு. அந்த நேரத்திலையும் ஓடி போய் அவரோட அறையில உட்கார்ந்து அவரோட டைரியை தேட ஆரம்பிச்சான். கடவுள் அவரை ஏமாத்தல, டைரி கிடைச்சது. அதுல யார் யார் முகவரியோ தொலைபேசி எண்களோ இருந்துச்சு. அதுல அத்தையோட பெயரை தேடினா ஒரு இடத்துல அவருடைய பார்வை நினைச்சது. அங்கு காமாட்சி அப்படிங்கிற பேரையும் முகவரியும் கண்கள் பட்டுச்சு. அதை பார்த்தவ கண்கள்ல கண்ணீர் வந்தது. டைரியை கட்டி பிடிச்சிட்டு அழுதா. வேகமா போய் அவருடைய கைபேசி இயக்கி அந்த நம்பருக்கு கூப்பிட்டா. அத்தையோட குரல் கேட்டதும் தெம்பு வந்துச்சு. ஹலோ ஹலோ, யார் மாணி, போனை செஞ்சுட்டு இப்படி அழுதுட்டே இருந்தா நான் என்ன பண்றது? யார் நீ? நான் என்ன நினைக்கிறது உன்னை பத்தி? முதல்ல உன் பேர் என்னம்மா, அதை சொல்லு
என்று அதட்டி கேட்டினார் அத்தா. நான் தான் அத்தை, வேதிகா, உங்க ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரத்தின் மகள். தாத்தா பேரு பாட்டி பேரெல்லாம் சொன்னதும் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் அமைதி நிலவுச்சு. சரிதாம்மா, சொல்லு, என்ன விஷயம், என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. அந்த குரல்ல வேதிகாவுக்கு அர்த்தம் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தனக்கு கல்யாணம் ஆனதையும் கணவருக்கும் அவருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சொன்னு முடிவு செஞ்சதாகவும் சொன்னான். தனக்கு அடைக்கலம் தர முடியுமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டா அழுக குரல்ல. அந்த குரல்ல அத்தைக்கு என்ன தோணுச்சோ, சரி, என்னோட வீட்டு முகவரியை உனக்கு அனுப்புறேன், வந்துரு. ஆனா ஒரு கண்டிஷன், வீட்டுல சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது. என் வீட்டுக்கு மேல ஒரு அறை இருக்கு, அந்த அறையில நீ தங்கிக்கும். ஆனா வீட்டு வாடகை தந்துடணும். படிச்சிருக்கே இல்லையா அப்படின்னு கேட்டா அத்தை. அவ கேட்டதும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அத்தை என்றார். நல்லது, இங்க பக்கத்துல ஒரு வேலை தேடிக்கோ, என்கிட்ட வேற எதையுமே நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணா அத்தை. கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய வீட்டோட முகவரியை அனுப்பி வச்சா. அதை படிச்சவ முகவரி தென்காசியில இருக்கிறதுங்கிறத அறிஞ்சதும் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு வந்தது. எப்படியும் இந்த முகவரி யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சவ அடுத்த சில மணி நேரங்களிலேயே பல வேலைகளை செஞ்சா. அவளுடைய துணிகளை எல்லாம் பேக் பண்ணான். மாதவன் அலுவலகத்திலிருந்து வர்றதுக்குள்ளேயே போயிடணும் அப்படின்னு நினைச்சவ அவன் அவளை தேடி வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வெள்ளை பேப்பர்ல, நான் விரும்பியவருடன் விரும்பிய வாழ்க்கை வாழ போறேன், என்ன தேட வேண்டாம் அப்படின்னு மட்டும் எழுதி அவளுடைய அறையில படுக்கை அறையில வச்சா. படுக்கைய ஒரு முறை தொட்டு பார்த்தா. அழுக முட்டிக்கிட்டு வந்தது. இனி அவனை பார்க்கவே முடியாது. ஒரு நாள் வாழ்க்கையில அவனை இவ்வளவு தூரம் காதலிக்க முடியுமா அப்படின்னு நினைச்ச நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அறையை விட்டு வெளியே போனான். இனி அந்த சாரதாவை சமாளிக்கணும். நேரா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த சாரதா கிட்ட போய், அண்ணி, துணியெல்லாம் இஸ்திரிக்கு கொடுக்கணும், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொன்னவள, நீ ஏமா போற, அவ்வளோ தூரம், அதுவும் வெயில்ல துணியெல்லாம் தூக்கிட்டு எவ்வளோ தூரம் நடக்கணுமோ, ஃபோன் பண்ணா அவங்களே வந்து எடுத்துட்டு போய்ப்பாங்களே அப்படின்னு சொன்னா அவ. இல்ல நீ, அவர் துணியெல்லாம் நிறைய இருக்கு, ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க லேட் பண்ணுவாங்க வர்றதுக்கு, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவோட பதிலை எதிர்பார்க்காம நழுவிட்டா. மீண்டும் தன்னோட அறைக்கு வந்தவ அவளுடைய பொருட்களையும் எடுத்துக்கிட்டா. அறைய சுத்தி முத்தி பார்த்தா. அவ எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கான்னு. ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இப்போ அவளுடைய பொருளே இல்லையே அப்படின்னு நினைச்சவ அவ கழுத்துல காதுல இருக்கிற நகையெல்லாம் அவனுடைய படுக்கையில கழட்டி வச்சா. நகைகளை மலமலன்னு கட்டினவ தாலிக்கு கை வந்ததும் அதை பார்த்து பெருமூச்சு விட்டா. அதை கழட்ட மனசு வராம அப்படியே விட்டுட்டா. மறுபடியும் அறைய பார்த்தா. அங்க அவளுடைய பார்வை ஒரு இடத்துல நின்னுச்சு. அது அவங்களுடைய கல்யாண போட்டோ. பேருக்கு கூட சிரிக்காம உம்முன்னு முகத்தை வச்சுக்கிட்டு பாவமா நின்று இருந்தா வேதிகா. பக்கத்துல கம்பீரமா எதையோ சாதிச்சு விட்ட ஒரு புன்னகையோட நின்றுட்டு இருந்தான் மாதவன். என்ன நினைச்சாலும் அந்த போட்டோவை மட்டும் எடுத்து தன்னோட பெட்டிக்குள்ள பத்திரப்படுத்தினான். இனி செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சவன் கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு அமைதியா அங்கேயே உட்கார்ந்தா. கால் டாக்ஸிய வீட்டுக்கு வர வைக்காம தன்னோட வீட்டு தெருமுனைக்கே வர சொல்லியிருந்தா. கால் டாக்ஸி வந்துருச்சு அப்படிங்கிற அழைப்பு வந்ததும் மடமடன்னு யாரையும் பார்க்காம வீட்டை விட்டு கிளம்பினா வேதிகா. மெயின் கேட் தாண்டுற வரைக்கும் அவன் மனசு படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. மூச்சு வாங்க நடந்தவன் வீட்டு மெயின் கேட்ல வாட்ச்மேன் சாப்பிட போனத அறிஞ்சு ரொம்ப நிம்மதி அடைந்தான். தெருமுனைக்கு போய் கால் டாக்ஸில உட்கார்ந்த உடனே அவளுக்கு உயிரே வந்துச்சு. தன்னை யாரும் பார்க்கலங்கிறத உணர்ந்தவளுக்கு நிம்மதி பெருமூச்சும் ஒரு ஆழ்ந்த வருத்தமும் வந்தது. இனி இந்த வீட்டுக்கும் அவ வர முடியாது அப்படின்னு மனசு வருந்த வேதனையா இருந்தது. ஆனா அவளை இரு கண்கள் அவ வீட்டு மாடியில இருந்து ஒரு குரோதத்தோட பார்த்தத அவ அறியவே இல்லை. அந்த இரு கண்களுக்கு சொந்தமானவ சாரதா. அப்பாடா, சனியை தொலைஞ்சது, இனி நம்ம பொண்ணோட லைன் கிளியர் ஆயிடுச்சு
அப்படின்னு மகிழ்ந்தா. அப்படி வெளில வந்த வேதிகா தன் அத்தையின் வீட்டுல அடைக்கலம் புகுந்து 4 வருஷம் ஓடிடுச்சு. அத்தை வீட்டுக்கு வந்த புதுசுல கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருந்தது. அத்தை மருந்துக்கு கூட அவகிட்ட அன்பை காட்டவே இல்லை. அவளை அழக்கூட விடல. ஏதோ ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. அது அவளுக்குமே அப்ப நல்லதா பட்டுச்சு. ஒரு வாரத்துல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தா. காலையில அவ தேவைக்கு அவளே சமைச்சு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பி சாயங்காலம் வந்து பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துட்டு மறுபடியும் சமைச்சிட்டு தூங்கவும் அவளுக்கு பொழுது ரெக்கை கட்டிட்டு பறந்துச்சு. மாதவனோட நினைவு அவ்வப்போது வரும். இப்போ அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? அக்கா மகளை கல்யாணம் பண்ணிருப்பானோ அப்படின்னு யோசிக்கும் போது தலையெல்லாம் வலிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவனை பத்தின நினைவுகளை ஒதுக்கி வைப்பான். இப்படியே 1 மாசம் போச்சு. ஒரு நாள் அவ கம்ப்யூட்டர்ல வேலையா இருக்கும்போது திடீர்னு மயக்கமும் வாந்தியும் வர பாத்ரூமுக்கு போய் வாந்தி எடுத்தா. சாப்பிட்ட உணவு சரியில்லையோ அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடியே உறைஞ்சு போய் நின்னா. அப்பதான் யோசிச்சு பார்த்தா தனக்கு மாதவிடாய் வந்து 1 மாசத்துக்குமே மேல ஆயிடுச்சுன்னு நாட்களை கணக்கிட்டா. திருமணத்துக்கு முன்னாடி தனக்கு மாதவிடாய் வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து தன்னோட வயிற்றை தொட்டு பார்த்தா. ஒரே நாள்ல தான் கர்ப்பமாக முடியுமா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டா. இப்போ என்ன பண்றது? இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்றது? முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியவன் அவளுடைய கணவன். அவனே இப்போ அவ கூட இல்ல. இப்போ இந்த குழந்தைய பத்தி யார்கிட்ட சொல்றது அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு துணையா இருந்தது தற்போது அத்தை மட்டும்தான். அத்தையிடம் சொல்லலாம் தான், என்ன பண்றதுன்னு அவங்க ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சவன் சாயங்காலம் அத்தை வர வரைக்கும் தான் வீட்டு அறையில காத்துட்டு இருந்தா. தன் அத்தை மாதவி பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு ஆசிரியரா பொழுதுபோக்குக்காக வேலைக்கு போயிட்டு இருந்தா. மணி 5 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்தோன்னு அவகிட்ட பயத்தோட போய் நின்னா. என்ன வேணும் அப்படின்னு கேட்ட அத்தை கிட்ட, அது 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 வந்து அத்தை, நாள் தள்ளி போயிருக்கு, நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயக்கமா சொன்னான். அதற்கு அத்தை, இது வேறையா அப்படின்னு முகத்தை சுழிச்சு சத்தமாவே சொன்னான். வேதிகாவுக்கு முகமெல்லாம் சுண்டி போச்சு. இங்க பாரு வேதிகா, நீ இருக்கிற நிலைமையில இப்ப இந்த குழந்தையெல்லாம் அவசியமான யோசி. உன் கூட உன் புருஷனும் இல்ல, இந்த குழந்தைய மட்டும் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? பேசாம கலைச்சிடு அப்படின்னு சொன்னா அத்தை. என்னது கலைக்கிறதா? அத பத்தி அவ யோசிச்சு கூட பாக்கலையே அப்படின்னு நினைச்ச வேதிகா அத்தை அப்படின்னு அதிர்ந்து போய் கூப்பிட்டா. அவ கூப்பிட்ட விதத்துல அத்தை கொஞ்சம் தயங்கித்தான் போனான். சமாதானமா, அது இல்ல வேதிகா, நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு இப்ப சம்பாதிக்கிற பணம் உன் வயிற்றுக்கும் எனக்கு வாடகை கொடுக்கறதுக்குமே சரியா இருக்கு. இனி குழந்தை வளர்ந்து அதுக்கு மருந்து மாத்திரை படிப்பு டெலிவரி அப்புறம் ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் இருக்குமே. அவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ? எப்படி சமாளிப்ப? அதனால நல்லா யோசிச்சு பாரு. நான் சொன்னதுதான் உனக்கு சரியா இருக்கும்னு சொன்னா அத்தை. ஆனா வேதிகாவுக்கு வேறொன்னு தோணுச்சு. தனக்கு கணவனும் இல்ல, தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாரும் இல்ல. எதிர்காலத்துல தனக்குன்னு ஒரு உறவு இருந்தா அது இந்த குழந்தை மட்டும்தான். இனி வேற எவரையும் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, செஞ்சுக்கவும் மாட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த குழந்தைய நான் ஏன் பெத்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சா வேதிகா. அத்தை கிட்ட வந்து சொன்னதுக்கு காரணமே தன்னோட கணவன் கிட்ட அவ ஏதாவது பேசுவானோ அல்லது தன்னோட வீட்டுல குழந்தைய பத்தி சொல்லுவா, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கிற அற்ப ஆசையில தான் சொன்னான். ஆனா குழந்தைய கலைக்கணும்னு அவ சொன்னதும் திருக்கிட்டு போனான். இல்ல அத்தை, வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த குழந்தை வேணும், அது இருக்கட்டும் அப்படின்னு கதறி அழுதா. அதற்கு அத்தை அவ முகத்தை கவனிச்சான். அதுல பிடிவாதமும் தெரியவும், என்னமோ பண்ண, ஆனா எந்த உதவிக்கும் என்ன கூப்பிட்றாத, எனக்கு மாசமான வாடகை பணம் மட்டும் கண்டிப்பா வந்துடணும், சரிதானா அப்படின்னு அத்தை கேட்கவும், சரி சரி என்று மண்டையாட்டிட்டு தன்னோட அறைக்கு ஓடி போனவ 2 தடவை வாந்தி எடுத்தா. நைட்டு ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே படுத்தா. அவளை தானே தான் சமைச்சு சாப்பிடணும், அதுக்கப்புறம் அதையும் வாந்தி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சுவ அவளுக்கு ரொம்பவுமே டயர்டா இருக்கவும் அப்படியே தூங்கி போனான். நைட்டு 12 மணிக்கு மேல கண்ணு விழிச்சவ வயிற்று புரட்டவும் மறுபடியும் வாந்தி எடுத்தா. பசி வேறு, உயிர் போச்சு. கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்தா மாவு இருந்தது. அதை எடுத்து தோசை சுட்டு 2 சாப்பிட்டுட்டு தூங்கி போனான். காலையில
வழக்கம் போல சமைச்சிட்டு வேலைக்கு போனவ சாயங்காலம் டாக்டர் கிட்ட போய் அறிவுரை கேட்டா. பிரைவேட் டாக்டர் அப்படிங்கறனால கட்டணம் அதிகமாகவே செலவாச்சு. அதனால இனிமே பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணவ பக்கத்துல விசாரிச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாசம் மாசம் தவறாம செக்அப் போயிட்டு வந்தா. ஒழுங்கான மாத்திரை மருந்துகளோட தன்னோட குழந்தைய பார்த்து பார்த்து வளர்த்தா. வயிற்றுல குழந்தை வளர வளர அவளுடைய ஆசைகளும் அதிகமாச்சு. என் குழந்தைய எப்பேடுபட்டாவது நல்ல விதமாக வளர்த்தணும், நல்லா படிக்க வைக்கணும், அந்த குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மனசுல முடிவெடுத்துக்கிட்டா. அதனாலேயே எவ்வளவு சோர்வு இருந்தாலும் தான் வேலைக்கு போறத அவன் நிறுத்தவே இல்லை. டெலிவரிக்கு முன்தினம் மட்டும்தான் விடுப்பு எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆனான். அந்த 2 நாட்கள் மட்டும் அத்தை வந்து தான் கூட இருந்தா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ வந்துட்டா. அவளும் நார்மல் டெலிவரி அப்படிங்கறனால 3வது நாளே வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் குழந்தைய கவனிக்கிறதுலயே நேரம் போச்சு. குழந்தை பிறந்தா அடுத்த 3 மாசத்துக்கு அவ வேலைக்கு போக கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சவ அவ குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே அவளுக்கு தேவையான பணத்தை சேமிச்சு வச்சிருந்தா. மேலும் டியூஷன் எடுத்ததால அதுலயும் கொஞ்சம் வருமானம் வந்திருந்தது. குழந்தை பிறந்த அடுத்த 3 மாசத்துக்கு அவ வேலைக்கு போகல. வீட்டுல இருந்தபடியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுத்தா. அதுல இருந்து வர வருமானத்தை பயன்படுத்திக்கிட்டா. 3 மாசம் கழிச்சு அப்படியே அவளால இருக்கவும் முடியல. குழந்தையோட தேவைக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதனால குழந்தைய கிரீச்சில விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சா. முதல்ல குழந்தைய, அதுவும் 4 மாச குழந்தைய கிரீச்சில கொடுக்கும்போது மனசெல்லாம் பரிதவிச்சு போச்சு. குழந்தைக்கு தேவையான அத்தனை உணவுகளையும் கொடுத்துட்டு போனா. குழந்தை பார்க்க அவனுடைய அப்பா மாதவன் மாதிரியே இருந்தான். மாதவனுடைய குழந்தை அப்படிங்கறனால அவனுக்கு கண்ணன் பேரு அப்படிங்கிற மாதிரி வைக்கிற மாதிரி வைக்கணும்னு நினைச்சா. அந்த கண்ணன் அப்படிங்கிற பெயருக்கு தகுந்த மாதிரி அதிக குறும்புகளை செஞ்சான் குழந்தை. அவனுடைய முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சவன் அவனுடைய தாயை கவர்ச்சியில வென்றே விட்டான். குழந்தைக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வாங்கினான். வேதிகா தான் வாழ்றதே தன்னோட குழந்தைக்காகத்தான் அப்படின்னு நினைச்சான். வேலைக்கு போனா எப்பதான் வாடகை வரும், குழந்தை தான் பக்கத்துல வச்சுக்கலான்னு பரிதவிச்சு போவா. வேதிகா வேலை முடிஞ்சோன்னு கிரீச்சுக்கு போய் குழந்தைய வாங்கிக்குவா. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது தன்னோட உயிரே தனக்கு திருப்பி வந்த மாதிரி இருக்கும் அவளுக்கு. அத்தனை அன்பையும் குழந்தை மேல கொட்டி கொட்டி வளர்த்தா. குழந்தை தவழும் போது ரசிச்சா, குப்புற விழும்போது ரசிச்சா, எழுந்து நடக்கும் போது ரசிச்சா. இப்படி குழந்தையோட சிறு சிறு அசைவுகளையும் பார்த்து பார்த்து ரசிச்சு மகிழ்ந்தா வேதிகா. ஆனா தனக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கிறதே தெரியாம மாதவன் வேலைன்னு ஓடிட்டு இருந்தான். எப்போ வேதிகாவோட கடிதத்தை தன்னோட அறையில பார்த்தானோ அப்பவே அவன் நொந்து போயிட்டான். பிடிச்ச வாழ்க்கையை தேடி போறாளா, பிடிச்சவன் கூட போறாளா? அப்போ நான் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லையா, பிடிச்சவன் இல்லையா? பிடிச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது வேறொருத்தவங்கிட்ட ஓடி போறது தானே. அப்படி நான் அவளுக்கு என்ன குறை வச்சேன் அப்படின்னு மனசுல பல கேள்விகள் எழுந்தது அவனுக்கு. ஆனா அவளை தேடி போய் தொந்தரவு செய்ய அவனுக்கு மனசு வரல. எப்படியும் நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு மனசுல நினைச்சவன் அதுக்கப்புறம் அவளை தேடுறதையே விட்டுட்டான். ஆனா அவளை மறக்கவே முடியல அவனால. அவளை ரொம்பவுமே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவளை முதல்ல பார்த்த தன்னோட மனச பறி கொடுத்தான் மாதவன். ஆனா அவ நிமிர்ந்து கூட மாதவனை அன்னைக்கு பார்க்கவே இல்லை. தாத்தாவோட உடல் நலத்திலேயே கவனமா இருப்பா வேதிகா. அதனால யார் வீட்டுக்கு வந்தாலும் தலை நிமிர்ந்து யார் கூடயும் பேச மாட்டான். அது மாதவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அவன் நினைச்சான். ஆனா அவனுக்கு டைம் இல்லை. வேற வழி இல்லாம அவனுடைய தாத்தா கிட்ட பேசி வலுக்கட்டாயமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை சமாதானம் பண்ணி அவளோட காதலிச்சு வாழணும்னு ஆசைப்பட்டவன் மாதவன். ஆனா தாத்தா இடையில இறக்கவும் அதன் பிறகு அவகிட்ட எப்படி நெருங்குறதுன்னு தயங்கிட்டே நின்றுட்டு இருந்தான். கூடவே அக்கா வேற இருந்ததுனால அவகிட்ட மனசு விட்டு பேசவே முடியல. சரி, அக்கா போனதும் அவகிட்ட தன்னோட காதலை சொல்லி புரிய வைக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தான் மாதவன். ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து முடிஞ்சிருச்சு. அவ காதலிச்சவனுடைய ஓடி போயிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது மனசெல்லாம் நொந்து போச்சு. அதனாலேயே
அவன் வேலை வேலைன்னு ஓட ஆரம்பிச்சிருந்தான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு மனசு என்ன வரவே இல்லை. வேதிக்காவை காதலிச்ச அவனுக்கு வேற யாருடனும் காதல் ஏற்படவே இல்லை.